எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களினுடைய மனதினை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதுக்கு தேவை ஒரே ஒரு கூழாங்கல் இருந்தால் போதும். உங்களுடைய மனதை நீங்கள் தட்டி எழுப்பி அந்த மனதிடம் நீங்கள் என்ன வேணுமானாலும் கேட்கலாம். அது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். சார், நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி மந்திர வார்த்தைகளுக்கு சமம். இப்போ உதாரணத்துக்கு ஓம் எனும் ஓங்கார ஓசை, அது ஒரு ஓசை. அந்த ஒரு ஓம் எனும் ஓங்காரத்தை பயன்படுத்தியே பல காரிய சாதனைகளை புரிய முடியும். மனித வாழ்விற்கு தேவையான பல காரிய சாதனைகளை இந்த ஓம் எனும் ஒரு மந்திர ஒலியை வச்சே பயன்படுத்தி நம்மளால் சாதிக்க முடியும். பல லட்சம் கோடி மந்திர சக்திகளை கொண்டது ஒவ்வொருவரின் மனமும். அப்படின்னா மனிதனுடைய மனம் தெய்வ சக்திக்கும் மேலான சக்தியை கொண்டது. என்ன சார் சொல்கிறீங்க? கடவுளை விட நம்மளுடைய மனசு மிக ஒரு ஸ்ட்ராங்கானதா, சக்தி வாய்ந்ததா அப்படின்னா உண்மைதான். கடவுளையும் கட்டி போடும் மந்திரத்தை செய்து வைப்பவன் மனிதன், செய்தவன் மனிதன். அந்த காலத்தில் கடவுளையே கட்டி போட்டுருவாங்க. அதுக்கான மந்திரத்தையும் மனுஷன் உருவாக்கணும். அப்போது கடவுளையும் தாண்டிய அந்த மதியை பெற்றவனாக தானே மனிதன் இருக்கிறான். அந்த மனசக்தியை பெற்றவனால தான் இந்த மனிதன் இருக்கிறான். அதனால் எவன் ஒருவன் மனித மனத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறானா அவனால் முடியாத காரியம்னு இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே கிடையாது. மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அந்த விஷயம் பலிக்கும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அந்த விஷயம் பலிக்கும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த விஷயம் நடக்கும். இதுதான் மனதின் சக்தி. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இது என்னங்க திரும்ப 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 திரும்பினா அது என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் அசுரர்கள் தவம் இருப்பாங்க. சினிமா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருஷம், ரொம்ப யுகங்கள் தவம் இருப்பாங்க. அவங்களுடைய தவத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, சுவாமியை பார்க்கணும், பிரம்மனை பார்க்கணும், சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளில் தான் தவம் இருப்பாங்க. இந்த எண்ணத்தினை திரும்ப திரும்ப நினச்சிட்டே நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே ஏதாவது ஒரு மந்திர வார்த்தையை சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறது அப்படின்னா, அந்த கவனம் சிதறக்கூடாது. அந்த கவனத்தை கட்டி வைக்கிற கயிறாக அந்த மந்திர வார்த்தை இருக்கும். இப்போது சிவனை பார்க்குறோம் அப்படின்னா ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே சிவனை பார்க்கணுங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணத்தோடு இருக்கணும். இந்த மந்திர வார்த்தைங்கிறது சிவனை நேரில் பார்க்குறதுக்கான ஒரு எண்ணத்தை கட்டி வைக்கிற கடிவாளமாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக அதை நினச்சிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் இறுதியில் சிவபெருமான் நேரில் தோன்றுவார். உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்பார், வரத்தனையும் அருள்வார். இது கதையோ கற்பனையோ இல்லை, இதுதான் ரியாலிட்டி. மனிதனுடைய மனது நினைத்ததுன்னா தெய்வத்தையே இறங்கி வர வைக்க முடியும். ஆனால் எல்லா மனுஷங்களும் நினைக்கிறோமா? எல்லா மனுஷங்களும் ஃபஸ்ட்டு கடவுளை பார்க்கணுங்கிற அந்த எண்ணத்தை விதைக்கிறோமா? எல்லா மனுஷங்களும் நமக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முகாந்திரம் எங்கன்னு மனசுக்கிட்ட கேட்குறோமா அப்படின்னு கேட்டால் யாரும் அதை செய்கிறது கிடையாது. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா வேலை அழுகிறது, கஷ்டப்படுறது, கவலைப்படுறது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கோங்க. வைப்ரேஷன் 2 இருக்குது. நல்ல வைப்ரேஷன், கெட்ட வைப்ரேஷன். நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்ட வைப்ரேஷனை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஈஸியாக அதிகமாக பெருக்கி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ எப்பயுமே என்ன
அதிர்வுகளை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆழ்மனமே அதை சரி செஞ்சு கொடுத்துரும். இப்போ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டம் சரியாயிடும், இந்த கஷ்டத்தை நான் எதிர்கொள்கிறதுக்கான பக்குவமும் அந்த திறமையும் எனக்குள்ளே இருக்குன்னுட்டு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டை வர வச்சிட்டிங்கன்னா ஆழ்மனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துரும். இது மேஜிக்காக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் உங்களுக்கு ஏதாவது இனி வரும் காலங்களில் கஷ்டங்கள் வந்ததுன்னா அழாமல் மனசுக்கிட்ட சொல்லுங்கள், இதுவும் கடந்து போகும், இதை நான் வெல்வேன், இதை நான் எதிர்கொள்ளுவேங்கிற அந்த ஒரு மனநிலையை மட்டும் வகுத்துக்கோங்களே. உங்களுடைய மனமே அதை சரி செய்து கொடுத்து விடும். அதுக்கான சொல்யூஷனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆழ் மனதிடம் நீங்கள் கேட்கும்போது அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். திரும்ப திரும்ப கேட்கும்போது அது பிரபஞ்சத்தோட விரைவாக கனெக்ட் ஆகி விரைவாக நடக்கும். சில பேர் பாருங்கள், எப்பயோ ஒரு முறை ஏதோ ஒன்று மேலே ரொம்ப ஆசை வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கிடைக்கும். அப்போ யோசிப்பாங்க, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதை வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்க முடியல, இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சும்பாங்க. ஆக்சுவலாக அதை நீங்கள் வாங்கலை, நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி அதை வாங்கணுங்கிற எண்ணத்தை விதைச்சிட்டிங்க. அது நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கல, ஒரு டைம் தீர்க்கமாக நினச்சிங்க, ஆழமாக நினச்சிங்க. ஸோ அதை 6 மாதம் கழித்து பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைம் தீர்க்கமாக நினச்சதையே பிரபஞ்சம் 6 மாதத்தில் கொண்டு வந்து கொடுத்துருச்சே. நீங்கள் அந்த விஷயம் நடக்கணும்னு டெய்லி ஒரு 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 2 தாட்டி நினைக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு தாட்டி, டெய்லி ஒரு தாட்டின்னு ஒரு மாதம் நினைக்கிறீங்கன்னு வைங்க, 6 மாதத்தில் கிடைக்க வேண்டிய அதிசயம் உங்களுக்கு 1 வாரத்தில் கிடைக்கலாம், 2 வாரத்தில் கிடைக்கலாம், 1 மாதத்துக்குள்ளே கிடைக்கலாம். அதிகபட்சமாக திரும்ப திரும்ப நினைக்கும் போது 1 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். வருஷக்கணக்கெல்லாம் உங்களுக்கு நீட்டிக்கிட்டு போகாது. அதிகபட்சமாக 1 மாதத்துக்குள்ளே கிடைக்கலாம். சரிங்க, நாங்கள் எப்படிங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நினைக்கிறது? எங்களுக்கு வேலை இருக்கே, காலையில் எந்திரிக்கணும், ஆஃபீஸ் போகணும், வரணும், ஈவினிங் வந்து ஒர்க் இருந்தால் பார்க்கணும், தூங்கணும், இவ்வளோ விஷயம் இருக்கே. இடையில் ஃபேமிலி ப்ரெஷர் வேறு. இத்தனைக்கும் நடுவில் எங்களுக்கு தேவையானதை எப்படிங்க திரும்ப திரும்ப நினைக்க முடியும்? அதே நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கோயில் பக்கமே போகிறோம். கோயில் பக்கம் போனால் நாங்கள் சாமிலாம் கும்பிட்றது இல்லைங்க, அங்கேயே ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கேயும் ஏதாவது மீட்டிங் இருந்தால் பார்ப்போம், பேசுவோம், அட்டன் பண்ணிவிட்டு பரபரன்னு வந்துடுவோம். சாமியவே ஏதோ 1 செகண்ட் 2 செகண்ட் தாங்க பார்ப்போம். இந்த மாதிரி மனநிலையில் தான் நம்மளாம் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற வேகமான நவீன காலத்தில் இப்படி இருந்தால் தான் ஏதோ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நான் வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கான அந்த ஒரு காசும் வராது, இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்மளோட மனதினைக்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்மளோட ஆசையை ஒரு பொருளுக்குள்ளே அடைக்க போகிறோம். அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அந்த எண்ணம் தோன்ற மாதிரி மனதினை க்ரியேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது, நான் அதை சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது ஒரு புளியம்பழம் இருக்குன்னு வைங்க. அந்த புளியம்பழத்தை இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு நாக்கில் லைட்டாக எச்சு ஊறி இருக்கும். புளியம்பழம் அப்படின்ன உடனே நாக்கில் லைட்டாக எச்சு ஊறுதா? இப்போ அந்த புளியம்பழத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க கண்ணால் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாக்கில் எச்சு ஊறும். சரி, அதை கூட விடுங்க. புளியம்பழத்தை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வைங்க, உங்களை அறியாமலேயே அப்படியே எச்சு அவ்வளோக்கு சுரக்கும். ஏன் இப்படி சுரக்குதுன்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த புளியம்பழத்தை தொடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பேரை கேட்ட உடனே வாயில் எச்சு சுரக்குது. சில நேரங்கள் அதை பார்க்க கூட வேண்டாம், பேரை கேட்ட உடனே வாயில் வந்து அந்த உமிழ்நீர் வந்து சுரக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்னா, உங்கள் ஆழ் மனமாகப்பட்டது க்ரியேட் ஆகியிருக்கு.
சில விஷயங்களை நினைக்கும் பொழுது அதற்கான உணர்வுகளை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய ஆழ்மனம் ஆல்ரெடி கிரியேட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிரியேஷன்ஸை தான் நாம் இதுக்காக பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? இதே மெத்தடு தான் இங்கேயும் வருது. எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கூழாங்கல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கூழாங்கல், சாதாரணமாக மண்ணில் கிடைக்கக்கூடிய ஒரு கூழாங்கல், ஓரளவுக்கு பெரிய கூழாங்கல், ரொம்ப குட்டியாக வேண்டாம், ஓரளவுக்கு பெரிய கூழாங்கல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க தூசி மண்ணுன்னா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா துடைச்சிட்டு அதை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இது நீங்கள் நைட்டு தான் செய்யணும். இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அதை உங்கள் கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கல்லுக்கு சக்தியை நீங்கள் ஏற்றணும். பவரை ஏற்ற போகிறீங்க அந்த கல்லில். என்ன சார், சினிமாவில் மாயாஜால படத்தில் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்களே சார் அப்படின்னா, மாயாஜால படத்தில் கூட சில காட்சிகள் பொய்யாகலாம், ஆனால் மனதின் காட்சிகள் என்றும் பொய்யாகாது. மனதுக்கிட்ட உத்தரவு போடுங்க, இந்த கூழாங்கல்லினுள் என்னுடைய இந்த ஆசையை உட்செலுத்துகிறேன் அப்படின்னுட்டு அந்த கூழாங்கல்குள்ளே அந்த ஆசையை உட்செலுத்துங்க. அது எதாக வேணாலும் இருக்கலாம். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், எந்த ஆசையாக இருக்கலாம். பட் ஒரே ஒரு ஆசை தாங்க இருக்கணும். சார், ஒரு 4-5 ஆசையை உள்ளே போடலாமா, அந்த கூழாங்கல்லுக்குள்ளே போடலாமா அப்படின்னு கேட்டால், இதில் என்ன விஷயம் அப்படின்னாங்க, எல்லா ஆசைகளும் ஒரே வேகத்தில் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு இப்போ கல்யாணமும் ஆகலை, வேலையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே மனுஷனுக்கு தேவை. பட் உங்கள்கிட்ட இப்போ இது எது ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் 90% பேர் என்ன சொல்லுவீங்க, எனக்கு வேலை தான் சார் வேணும், ஃபஸ்ட்டு எனக்கு வேலையை கொடுங்க, அப்புறமேட்டு நான் பொண்ணு தேடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் எல்லாருமே சொல்லுவோம். பட் உங்களுக்கு ரெண்டுமே தேவை தான். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு எது அவசியமாக இருக்குது அப்படின்னா வேலை தான் அவசியமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 4-5 ஆசையை நினைக்கும் பொழுது அந்த 4-5 ஆசைகளாகப்பட்டது ஒரே வேகத்தில் ஆழ்மனதில் அடையாது. ஒன்று லேட்டாக போகும், ஒன்று ஸ்லோவாக வேகமாக போகும். இந்த மாதிரி ஒரு இதில் போகும் பொழுது அது நிறைவேறக்கூடிய காலங்கள் தாமதமாகும். வேகமாக போகிறதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் தீர்க்கமாக மனசில் நினச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு வேலை கிடைக்கணும், சிம்பிளாக வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையை மனசில் நினச்சிட்டு அந்த கூழாங்கல்லை கையில் வச்சுட்டு, கையில் மூடிட்டு, உங்களோட வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்களை மூடிட்டு, நீங்கள் இதை படுத்துட்டு கூட பண்ணலாம், சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் மூட்டு உங்களோட கண்களை மூடிட்டு உங்களுடைய உடலினுடைய அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களினுடைய ஆற்றலை, அதிர்வுகளை உங்களுடைய உடம்பிலிருந்து உங்களுடைய வலதுகை வழியாக செலுத்தி வலதுகையின் உள்ளங்கையில் வைக்கப்பட்டுள்ள அந்த கூழாங்கல்லினுள் சென்றடையுமாறு உருவகம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உடலிலிருந்து அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்றதொரு சக்தியானது உடலிலிருந்து அப்படியே கைவழியாக உங்களோட சென்று உங்களுடைய வலதுகையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூழாங்கல்லில் முழுமையாக சென்றடைவதாக உணருங்கள். இனி இந்த கூழாங்கல்லை நான் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த கூழாங்கல் இருக்கும் எனும் ஆற்றலையும் அந்த கூழாங்கல்லினுக்குள் செலுத்துங்கள். ஓகேங்களா? இப்போது இதே வாசகத்தை இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேலைக்காக க்ரியேட் பண்ணலாம், திருமணத்துக்காக க்ரியேட் பண்ணலாம். பாசிட்டிவாக, அதாவது கிடைக்கணும்,
எனக்கு எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்லாம் வேணாம். கண்டிப்பாக இதை பார்த்தா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை உட்செலுத்தி வைங்க. இப்படி நீங்கள் அந்த கூழாங்கல்குள்ளே இத்தனை கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளை உட்செலுத்துங்க. ஃபஸ்ட்டு நாள் செலுத்திட்டு அந்த கல்லை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு துணியில் சுற்றி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இதே செய்யுங்க. தொடர்ச்சியாக 21 நாள் இதை செய்யுங்க. இந்த எவ்வளோ நேரம் செய்யணும்னு கேட்பாங்க. ஒரு 10-15 நிமிஷம் செஞ்சால் போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. ஸோ இந்த 21 நாள் முடிவில் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணுங்கிற மனசில் என்ன வரும்போதெல்லாம் இந்த கூழாங்கல் தான் உங்களோட நினைவுக்கு வரும். இந்த கூழாங்கலை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து நல்ல வேலை, அதாவது கிடைக்கணுங்கிறது இல்லை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நான் அந்த நல்ல வேலையில் சிறப்பாக இருப்பேன் அந்த நல்ல வேலையை இந்த சக்தி எனக்கு அமைச்சு கொடுக்குங்கிற எண்ணத்தை அந்த கூழாங்கல்ல பார்த்த உடனே உங்களுக்கு தோன்றும். ஸோ 21 நாள் ஆகணும் இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வர்றதுக்கு. 21 நாளுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த கூழாங்கல்ல நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் 21 நாளுக்கு பிறகு இதே மாதிரி கையில் வச்சு நீங்கள் வந்து படுத்துட்டு சக்தி ஏற்றணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. 21 நாட்கள் செஞ்சால் போதும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கூழாங்கல்ல பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். இதை பார்க்க 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 உங்களோட மனசில் அந்த வேலை கிடைக்கணுங்கிற அந்த ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல வேலை கிடைக்கிற மாதிரியும், அந்த வேலையில் சிறப்பாக இருக்கிற மாதிரியும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் அந்த ரெக்கார்டு மனசில் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது க்ரியேட் ஆன உடனே இந்த கூழாங்கல்ல எடுத்து உங்களோட தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா, எழுந்திரிச்ச உடனே தலையணைக்கு அடியில் வச்சு அந்த கூழாங்கல்லை எடுத்து பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே, சார் நான் ப்ரஷ் பண்ணிட்டு பார்க்குறேன் சார், நான் வாய் கொப்பளிச்சுட்டு பார்க்குறேன் சார், முகம் கழுவிட்டு பார்க்குறேன் சார், அதெல்லாம் இல்லை. எழுந்திரிச்ச உடனே தலையணைக்கு அடியில் இருக்கிற கல் எடுத்து பார்த்துடணும். ஏன் அதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படி காலையில் பார்க்கும்போதும் அதே க்ரியேஷன் உங்களோட மனசில் வந்துட்டு இருக்கணும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பார்க்குறீங்க, காலையிலையும் பார்க்குறீங்க. ஸோ 2 டைம் ரொம்ப ஆழமாக உங்களுடைய மனதிலே வேலை கிடைக்க வேணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த கல்லானது பதிய வைக்கிறது. எப்படி ஒரு புளியம்பழம் என்றால் நாவில் எச்சு ஊறுகிறதோ, அதே போல் இந்த கல்லை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் வைபை உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுது. இதை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கும்போது விரைவாக உங்களுக்கான வேலை உங்களோட கையில் வந்து சேருது. நீங்கள் நினச்சி பார்த்த வேலை நினச்ச இடத்துலேருந்து எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அது வந்து சேர்க்குற அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களோட வாழ்க்கையில் அதிசயமாக நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா சார், இது ஏன் சார் நான் வந்து நைட்டில் பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட மனசில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும், மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு 2 நேரங்கள் தான் பெஸ்ட்டு. 2 நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சால் தான் செய்ய முடியும். என்னென்னா, இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்கிறது 1, காலையில் எழுந்திரிச்ச உடனே செய்கிறது 2. இந்த 2 நேரங்களில் நீங்கள் எந்த செயல்களை மேக்சிமம் செஞ்சாலும் அது ஆழ்மனதில் ஆழமாக பதியும். அதனால தான் சொல்லுவோம், படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு சிறந்த நேரமாக, அந்த பாடங்களை படிப்பதற்கு சிறந்த நேரமாக அதிகாலை பொழுதை தான் நாம் தேர்ந்தெடுத்து சொல்கிறோம். அதிகாலை பொழுதிலும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் படித்து விட்டு தூங்கினாலும் எழுந்தவுடன் அதை படித்தாலும் உங்களுக்கு விரைவாக மனதிலே பதியும் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து மைண்டோட அந்த ஒரு ப்ராசஸே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்பயுமே இந்த ஆழ்மனம்ங்கிற அற்புத சக்தியை ஒரு முறை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பல காரிய சாதனைகளை வெற்றிகரமாக செய்வீங்க. இது வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய காரியங்களுக்காக. இப்போ இந்த கூழாங்கல்ல வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சின்னு வைங்க, இந்த கூழாங்கல்லை நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்.
எளிமையான முறையில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தும் போது ஒரு கூழாங்கல்லை எடுத்து இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கான காரியங்களை சக்ஸஸ் ஆக்கிக்க முடியும். உங்களுடைய செயல்களில் வெற்றி ஆக்க முடியும். இது பெண்கள் ஆண்கள்னு இருபாலரும் செய்து பயனினை அடையலாம். நிச்சயமாக செய்து பயனினை அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.